வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது 13,400, ஒரு புதிய ஹையில் ஓப்பன் ஆகி தொடர் ஏற்றத்தை கொடுத்து 13,460 வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து சரிவை கொடுத்து 13,360 சப்போர்ட் எடுத்து திருப்பி 460 வரைக்கும் போயிட்டு 428 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறப்ப கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எந்த அளவுக்கு துல்லியமாக மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் 13,450 40 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மார்க்கெட் இன்னும் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? 13,400 வரைக்கும் பை பண்ணி 13,390 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டு விஷயங்கள் நடக்கணும் மார்க்கெட்டில். ஒன்று, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே நேற்று நடந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி கடை மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து 13,500 வரைக்கும் போகணும். போயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே டெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்து மிச்சம் இருக்க வேலைகள்லாம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து, ஏன்னா 13,460 நம்ம நல்ல ஒரு செல்லிங் இருக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா ஒரே ஷாட்டில் மார்க்கெட்டை 100 பாயிண்ட் கீழே தள்ளியிருக்கு. சரிங்களா? அது ரீபவுண்ட் ஆனது அடுத்த விஷயமாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒருவேளை மார்க்கெட் 13,460க்கு மேலே போக முடியல அப்படின்னா இந்த 400 420 சப்போர்ட் எடுத்து மேலே போகணும். ஸோ இந்த ரெண்டு வாய்ப்பும் இன்றைக்கி பையிங்க்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு சாத்தியங்களும் நடக்கணும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 13,400 வரைக்கும் பை பண்ணி 390 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் அடுத்த டார்கெட் 520 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் என்எஸ்சியோட சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் செயினை, எங்களுடைய ஆப்ஷன் செயின் சார்ட்டில் ஏதோ ஒரு எரர் இருக்குது. ஸோ இது 13,500 ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கலாம். இந்த நாளைக்கு முடிய போகிற கான்ட்ராக்டில் 13,450 அட் த மணியாக இருக்கும். அதை விட்டு ஒரு ஸ்ட்ரைக் கீழே பார்த்திங்கன்னா 22 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகிற காரணத்தினால ஒரு 23-24 ரூபாவில் ஓப்பன் ஆகும். 20லேருந்து 22 ரூபாய்க்கு மறுபடியும் கிடச்சிது அப்படின்னா நல்லது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் பையர் ஆஃப் கால் ஆப்ஷனாக இருக்கலாம். மறுபடியும் கால் பையராக இருந்து பை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஓரளவு ப்ரீமியம் ஏறும். அண்டர்லைங் அசெட் ஏற ப்ரீமியம் ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.